புயல் தொடர்பான எச்சரிக்கையை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அரசு சார்பில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன? வருவாய்த்துறை சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? கணேஷ், மழைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு தற்போது முழுவதுமாக மேற்கொண்டு வருகிறது. நான் தற்போது கூட அவசர கட்டுப்பாட்டு மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் தற்போது இங்கிருக்கும் அதிகாரிகள் தொடர்ச்சியாக மழை தொடர்பான அனைத்து தகவல்களையும் பெற்று தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். அதுக்கான நேரடியான காட்சிகளை பார்க்கலாம். தற்போது கூட வருவாய் நிர்வாக ஆணையர், வருவாய்த்துறை செயலர் உட்பட பல முக்கிய அதிகாரிகள் இங்கு நேரடியாக அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு நேரடியாக காலை 8 மணி முதலே வந்து மற்ற மாவட்டங்களில் என்னென்ன நிலை உள்ளது என்பது குறித்து தீவிரமாக ஆலோசித்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை கடந்த ஒரு மாதத்து காலமாகவே இந்த வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செய்தது. குறிப்பாக மாநிலம், மாவட்டம், தாலுகா என 3 பிரிவுகளாக பிரித்து அனைத்து பணிகளையும் குழுக்களாக அமைக்கப்பட்டு இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தற்போது கூட இந்த நடா புயல் காரணமாக குறிப்பாக சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாகை உள்ளிட்ட இந்த 5 மாவட்டங்களில் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை வருவாய்த்துறை ஏற்கனவே செய்து முடித்துள்ளது. தற்போது அங்கிருக்கும் இந்த 5 மாவட்டங்களை பொறுத்தவரை பல IAS அதிகாரிகள் மேற்பார்வையில் அனைத்து விதமான பணிகளும் தற்போது வருவாய்த்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் கூட நேரடியாக இங்கு வர இருக்கிறார். நேரடியாக அவர் கட்டுப்பாட்டு மையத்துக்கே வந்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். அதன் பிறகு சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 15 மண்டலங்கள் உள்ளன. குறிப்பாக இந்த 15 மண்டலத்துக்கும் ஒவ்வொரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டு பல்வேறு விதமான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் வருவாய்த்துறையை பொறுத்தவரை குறிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே பாதிக்கப்படக்கூடிய பகுதியில், அதிக பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் என பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டு 3900 கணேஷ் தற்போது நம் நேரடியாக பார்க்கலாம். வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் நம் நேரடியாக தற்போது மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கே வந்துள்ளார். அவர் இன்னும் அதிகாரிகளுடன் ஆலோசித்து பல்வேறு விதமான நடவடிக்கையை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நான் முன்பு சொன்னது போல 3994 இடங்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டன. அங்கும் தேவையான பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குழுக்கள் நேரடியாக அந்த குழுக்கள் அமைக்கப்பட்டு எந்தெந்த பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளோ அங்கு ஏற்கனவே ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நடா புயல் காரணமாக குறிப்பாக கடலூர் பகுதியில் நடா புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர் பகுதி முழுவதுமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது அங்கு முகாமிட்டு பல்வேறு விதமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழு என 2 பிரிவுகளாக பிரிந்து தற்போது அங்கு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது வருவாய்த்துறை அமைச்சர் நேரடியாக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் வந்து தற்போது ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். கணேஷ்.